அவர்கிட்ட பேசணும். அவரோட 5-6 நாட்கள் நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதோ? புரியுதா உங்களுக்கு என்ன பேசுறேன்னு? அதுதான் இதுதான் சொன்னேன். போன ஜென்மத்து புண்ணியம்னு சொன்னல, அந்த குழந்தைங்க என்ன அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நானே திருவோடு என்ன போய் பெரியம்மான்னு சொல்லுங்க. உங்களுக்குலாம் அக்கானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இப்படி பேசுறதுக்கெல்லாம். அவர் உங்களை எல்லாம் பாக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாரு. அவரு இப்ப கூட்டணி கட்சிகளுக்காக கோயிலா, இந்த கோயில கட்டி தரணுமா? இந்த இருக்கு. ஆமா, இந்த கோரிக்கைய அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோயில் முழுமையாக கட்டித்தரப்படும். பாட்டியப்பட்ட ஸ்ரீ பட்டம்மாள் கோயில் கட்டித்தரப்படும். மரக்காமலை கோயிலுக்கு காற்று அறை போட்டு தரப்படும். இந்த கோரிக்கைய நான் என் கணவரிடம் பேசுவேன். உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்ன கண்டிப்பா அவர் வருவாரு. உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து நீங்க அவரை ஜெயிக்க வைங்க. சாதாரண நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்க, அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஆட்சியாளர்களை எப்படி அந்த சுவிட்சு பழுதாகிடுச்சு, அந்த சுவிட்சு தேஞ்சு போச்சோ, அதே மாதிரி குக்கர் சின்னத்துக்கு நீங்க போடுற ஓட்டு, அந்த பட்டன் போடுறீங்கல்ல, ஓட்டு போடுறீங்கல்ல, அதுவே தேஞ்சு போகணும். அந்த அளவுக்கு போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. இப்ப எல்லாம் ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கிற ஓட்டு. தேனியுடைய தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஓட்டு அது. அதனால இந்த தடவை சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய ஓட்டெல்லாம் மொத்தமா குக்கருக்கு நீங்க போடணும். நீங்க உங்க பையன் தானே அவரு, உங்க சகோதரன் தானே. அதனால அவர்கிட்ட உரிமையா கேளுங்க. கேட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கோங்க. அதை நான் சொல்லணும்னு நினைச்சுதான் வந்தேன் இங்க. உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க குக்கருக்கு ஓட்டு போடுறது நீங்க மட்டும் இல்ல, இப்ப வர முடியாம இங்க ஊர்ல வீட்டுல இருப்பாங்கல்ல முதியவர்கள்லாம், அவங்களுக்கு எல்லாமே முன்னாடி வேற சின்னத்துல நின்னதுனால இந்த டிடிவினா அவருக்கு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உதவியை நீங்க எங்களுக்கு செய்யணும். அவங்க எல்லாத்தையும் பெரியவங்க முதியவர்கள்ட்ட எல்லாம் நீங்க போய் டிடிவி சாரு குக்கர் சின்னத்துல நிக்கிறாருன்றதை நீங்க தெளிவுபடுத்துங்க. சரிதானே? அவர் எதுல நிக்கிறாரு, என்ன சின்னத்துல நிக்கிறார்? குக்கர் சின்னத்துல அவர் நிக்கிறாருன்றத சொல்லி ஒரு ஓட்டை கூட வீணாக்காம நீங்க எல்லாம் போடுவீங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இருக்கு. அதான் சொல்றேன், போன இடமெல்லாம் நான் பின்னாடிதான் பிரச்சாரம் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன். மக்கள் எல்லாம் அவர்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து உண்மையாவே எங்களுக்கு மெய் சிரிச்சிருச்சு. இப்படி ஒரு பாசமான, அதான் இவர் என்று சொல்ற முன்னாடி பத்தி எனக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க பாரு. நீ ஜாக்கிரதையா 14 வருடங்கள் கழித்து வந்தாலும் அதே டிடிவி தினகரனால் தான் இங்க வந்திருக்காரு. அதனால நீங்க அவர் உங்களோட பணியாற்றிட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவருக்கு எப்போதுமே செஞ்சுதான் பழக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது பத்திரிகையிலையும் அதுலயும் தேவையில்லாம சில பேர் காழ்ப்புணர்ச்சியில எழுதுவாங்க அவரை பத்தி. ஆனா உங்க எல்லாருக்குமே மனசாட்சி படி தெரியும், அவர் கொடுத்து பழக்கப்பட்டவர். உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே இங்க வந்து நிக்கிறாரு. அவருக்கு நீங்க குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டு அமோக வெற்றி பெற வைக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.